கிட்டத்தட்ட 1.5 மணி நேரத்துக்கு செல்ஃபா ஒருத்தர் வீடியோ எடுத்துட்டு 40 பக்கத்துக்கு லெட்டர் எழுதி வச்சு சூசைட் பண்ணியிருக்காரு. ஆக்சுவலி இந்த நியூஸ் வந்து நெறைய பேருக்கு தெரியாம இருக்கு. ஏன்னா அப்டின்னா, நானே வந்து எதார்த்தமா வந்து ட்விட்டர் பக்கம் போனேன். அப்போ வந்து ஒரு விஷயம் வந்து ட்ரெண்ட் ஆயிட்டு இருந்துச்சு. என்னன்னு சொல்லிட்டு போய் பார்த்தேன் அப்டின்னா, மென் டூ அப்டின்ற ஹேஷ்டேக் ட்ரெண்ட் ஆயிட்டு இருந்துச்சு. சடனா பார்க்கும்போது மீ டூ மாரி இருந்துச்சு. ஸோ மீ டூன்னா என்ன? பெண்களுக்கு எதிரா ஏதாவது ஹராஸ்மென்ட்டோ இல்ல அநீதியோ நடக்கும்போது மீ டூ அப்டின்ற ஹேஷ்டேக் வந்து எல்லாரும் சொல்லுவாங்க. பட் மென் டூன்னு சொல்லி போட்டிருந்துச்சு. உள்ள போய் பார்த்தேன் அப்டின்னா, ஒருத்தர் செல்ஃபா வீடியோ எடுத்து அவர்கள் லைஃப்ல நடந்த ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறம் லைஃப்ல நடந்த பிரஷர், அவங்க ஒய்ஃப் குடுத்த பிரஷர் எல்லாத்தையும் ஓப்பன் அப்பா சொல்லி வீடியோ போட்டுட்டு இறந்திருக்காரு. அப்ப இந்த வீடியோல என்ன இருந்துச்சு அப்டின்னா, 34 வயசு ஆகுது இவருக்கு. பெங்களூர சேர்ந்தவர். 2019ல மேரேஜ் ஆயிருக்கு. 2 பேத்துக்கும் அதாவது ஹஸ்பண்டுக்கும், ஒய்ஃப்க்கும் இடையில ப்ராப்ளம். அதனால ஒய்ஃப் வந்து இவர் மேல கேஸ் போட்டிருக்காங்க. என்ன கேஸ் அப்டின்னா, வரதட்சணை கொடுமைன்னு சொல்லிட்டு கேஸ் போட்டிருக்காங்க. அது மட்டும் கிடையாது. இவரு வந்து கல்யாணம் ஆன உடனே எனக்கு டவுரி வேணும்னு சொல்லிட்டு பிரஷர் பண்ணாரு. இதனால எங்க அப்பா வந்து இறந்துட்டாரு. எனக்கு இவர்ட்ட இருந்து 3 கோடி ரூபாய் அதாவது 3 கோடி ரூபாய் எனக்கு வந்து ஜீவானம்சம் வேணும் சொல்லியிருக்காங்க. பட் அந்த வீடியோல என்ன சொல்லிருக்காரு அப்டின்னா, அது எல்லாமே பொய்ங்க. இவங்க வந்து எக்ஸ்பெக்டேஷன் அதிகமா வைக்கிறாங்க. என் மினிமம் சேலரி தான் நானு. இவங்க வந்து மாசம் 2 லட்சம்லேருந்து 3 லட்சம் ரூபாய் வந்து கேட்குறாங்க. என்னால எப்படி முடியும்? அது மட்டும் கிடையாது. அந்த ஜட்ஜ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த கேஸ்ல நீங்க ஜெயிக்கணும் அப்படின்னா, 5 லட்சம் ரூபாய் குடுங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. என்னால எப்படிங்க குடுக்க முடியும்? அது மட்டும் கிடையாது. இந்த கேஸ் நடக்கிறப்போ, ஒரு தடவ கூட என் பையன என்னால பார்க்க முடியல. அப்புறம் இன்னொன்னு இருக்கு என்னன்னா, இவன் குழந்தைய பார்க்கறக்கு மாதம் மாதம் 40,000 ரூபாய் கேட்குறாங்க. சொல்லியிருக்காரு. அண்ட் இன்னொரு விஷயம் வந்து உருக்கமா சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னா, நான் இறந்தக்கப்புறம் என் டெட் பாடி பக்கத்துல யாரையும் விடக்கூடாது என் ஃபேமிலிய தவிர. ஈவன் என் ஒய்ஃபையும் முக்கியமா ஒய்ஃபோட அம்மாவ கண்டிப்பா நீங்க விடக்கூடாது சொல்லியிருக்காரு. அது மட்டும் கிடையாது. என் ஒய்ஃப்ட்ட இருந்து என் குழந்தைய ப்ளீஸ் எங்க அம்மாட்ட குடுத்துருங்க. எங்க அம்மா கண்டிப்பா நல்லா பார்த்துப்பாங்க. இவர்ட்ட இருந்தா கண்டிப்பா குழந்தை நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு அதையும் வந்து சொல்லியிருக்காரு. அண்ட் ஃபைனலா முக்கியமா விஷயம் சொல்லியிருக்காரு. இது ஆக்சுவலா இந்தியால இருக்கிற ஒவ்வொரு மென்னும் ஃபேஸ் பண்ற ஆஃப்டர் மேரேஜ் ஃபேஸ் பண்ற ஒரு நெறைய பேர் ஃபேஸ் பண்ற ப்ராப்ளம். என்ன அப்டின்னா, அ நான் வந்து ஐ மீன் ஆண் வந்து அதிகமா வந்து வரதட்சணை கேட்கறாங்கன்னு சொல்லிட்டு, பெண் வந்து பொய் சொல்றாங்க. எல்லா ஆண்களும் இப்படி கிடையாது. பட் என்னன்னா, பெண்கள் சில பேர் வந்து பொய்யா காசுக்காக இந்த மாரி பொய் சொல்லி கேஸ் போடுறாங்க. பட் சொசைட்டி வந்து அவங்களுக்கு சாதகமா தான் இருக்கு. ஒரு ஆண் சொல்றத நம்ப மாட்டீங்கன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப உருக்கமா சொல்லியிருக்காரு. பட் ஆக்சுவலி என்னன்னா, முன்னாடிலாம் பார்த்தீங்க அப்டின்னா, பசங்க அதாவது பசங்க வீட்ல தான் வந்து இந்த மாரி வந்து நீங்க 30 பவுன் போடுங்க, 40 பவுன் போடுங்கன்னு சொல்லிட்டு, அ பொண்ணு வீட்டுட்ட வந்து டிமாண்ட் பண்ணுவாங்க. பட் அந்த காலம். பட் இப்போ என்ன அப்டின்னா, பொண்ணு வீட்டுக்காரங்க ரொம்ப டிமாண்ட் பண்றாங்க. எனக்கு பையனுக்கு வந்து சொந்த வீடு வேணுங்க. அதுவும் 27, 28 வயசுக்குள்ள சொந்த வீடு வேணும். பையன் வந்து மினிமமா ஒரு 50,000 அதுதான் சேலரி வேணும். அப்டி இல்லன்னா 1,00,000 தான் சேலரி வேணும்னு சொல்லிட்டு, அவ்ளோ ஒரு ஓப்பனா கேட்கறாங்க. ஏங்க எப்படிங்க 26, 27, 28 வயசுல வீடும் கட்டணும், கடனும் இருக்கக்கூடாது. 50,000, 60,000 சேலரி வாங்கணும்னா எப்படி எங்களால முடியும்? ம். அவ்ளோ ஒரு மாரி பயமா இருக்கு. இப்ப ஆக்சுவலா என்னோட ஏஜ் பார்த்தீங்க அப்டின்னா 23. ஸோ நான் இன்னும் ஒரு 4 இயர்ஸ், 5 இயர்ஸ்ல நான் சொந்த வீடு கட்டணுமா? 60,000 60,000, 70,000 சம்பளம் வாங்கணுமா? என்னால எப்படி முடியும்? வெளிய சொல்ல முடியல. ஏங்க அந்த காலத்துல வாங்குனாங்க அப்டின்னா, அதோட வச்சுக்கோங்க. அவங்கட்ட கேளுங்க. பட் இப்போ நாங்க தான் வந்து ஓப்பன் அப்பா சொல்றோம்ல. 30, 32 வயசாகி 33 வயசாயும் பொண்ணு கிடைக்காம அவ்வளோ விரக்தியில இருக்கான். ஏன்டா போய் 32 வயசு மேல போய் எனக்கு கல்யாணம் ஆச்சுன்னு கேட்டா, "டேய் ஏன்டா நீ வேற? நானே அத மறக்கணும்னு நெனைக்கிறேன். நான் எப்படியோ சன்னியாசியா போயிறேன்டா." அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டு எல்லாம் பேசுறாங்க. நான் எல்லா பெண் வீட்டாரையும் சொல்லல, எல்லா பெண்களையும் சொல்லல. ஆனா இன்னொரு விஷயம் என்னன்னா, நீயா நானால கூட ஒரு ஷோ வந்துருச்சு. அதுல கூட கோபிநாத் அண்ணன் கேட்பாரு, நெறைய நெறைய பேர் சொல்றீங்க, இவ்வளோ வேணும், இவ்வளோ வேணும். கரெக்ட்டா எவ்வளோ வேணும்னு சொல்லி கேட்கிறப்போ, எனக்கு வந்து ஒரு 50லேருந்து 60 வேணுங்க. இன்னொரு பொண்ணு சொல்லுது, எனக்கு 80லேருந்து 1,00,000 எனக்கு 1,00,000 எபோவ். எனக்கு வந்து 40, 50ன்னு சொல்லிட்டு, யாருமே அந்த 30க்குள்ள வரமாட்றாங்க. அது மட்டும் கிடையாது. அவங்களுக்கு வந்து 28, 29 வயசுக்குள்ள இருக்கணுமாமா, இந்த சேலரி எல்லாம் வாங்கணும்னா. ஆக்சுவலா இந்த சேலரி எல்லாம் வாங்கணும்னா,
அவன் குறைஞ்சது ஒரு 50,000 60,000 வாங்கணும்னா அவன் 30 வயசுக்கு மேல தான் வாங்க முடியும். 27 26 வயசுல அவன் புடுங்க கூட முடியாது. பணக்காரன் இல்ல அவங்க அப்பா ஒர்க்க பண்றவன் இல்ல பிசினஸ் பண்றவன் மட்டும்தான் நீங்க நினைக்கிற சேலரி வாங்க முடியும். ஆவரேஜ் மிடில் கிளாஸ் பையன் அவன் 28 வயசுல வாங்குற சேலரி அதிகபட்சம் போனா 30,000 35,000 40,000 அவ்வளவுதான். அது 29 வயசுல. சொந்த வீடு இருக்குமான்னு கேட்டா கண்டிப்பா இருக்காது. அது கடன்ல தான் இருக்கும். நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி எனக்கு சொந்த வீடுனும் அது கடன் இல்லாம வேணும்னா கண்டிப்பா முடியாது. கடனும் இருக்கக்கூடாது, சொந்த வீடு இருக்கணும், சம்பளமும் வேணும்னா எப்படி நீங்க வந்து டிமாண்ட் பண்றீங்க தெரியல. அண்ட் வந்து மைக்ல மட்டும் சொல்றது என்னன்னா இந்த மாதிரி இன்டர்வியூ எடுப்பாங்கல்ல ஸ்ட்ரீட்ல இந்த மாதிரி யூடியூப் சேனல் இருக்கும்போது எனக்கு வந்து பையன் கேரக்டர் நல்லா இருந்தா போதுங்க, மற்றபடி எனக்கு வந்து சேலரிலாம் பிரச்சனை இல்லை, 10,000 கொடுத்தா கூட போதுங்க, நான் தங்கமா தாங்குவேன்னு. ஆனா இந்த ரியாலிட்டி பார்த்தா அது வேற. ஒன்னு சொல்றது ரியாலிட்டி வேற. இன்னொன்னு இருக்கு என்னன்னா லவ் பண்றப்ப வந்து அவன் ஸ்டேட்டஸ் பாக்குறது கிடையாது, அவன் வந்து எந்த ஜாதின்னு கேட்கறது கிடையாது, என்ன பண்றான் ஏது பண்றான் கிடையாது. ஆனா கேரக்டர் பிடிச்சி லவ் பண்றீங்க. லவ் பண்ணும்போது எங்க கிடையாது. ஆனா லவ் பண்ணி முடிச்சக்கப்புறம் மேரேஜ் அந்த ரேஞ்ச் போனதுக்கப்புறம் வீட்டில் ஒரு மாப்பிள்ளை பார்ப்பாங்க. அப்போ வந்து நான் எல்லா பெண்களையும் சொல்ல குறிப்பிட்டு தான் சொல்றேன், ஓகேவா? அப்போ வந்து இல்லடா அம்மா இந்த மாதிரி நீங்க வந்து வேற கேஸ்ட்னு சொல்றாங்க, அது மட்டும் இல்லாம நீ செட்டில் ஆடணும், ஓன் ஹவுஸ் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது மட்டும் இல்லாம என்னை விட உனக்கு வேற பொண்ணு நல்லா கிடைக்கும், அப்ப நான் மைத்துக்கு லவ் பண்ண அது முன்னாடியே சொல்லலாம்ல. என்ன உன்னோட லவ் பண்ண நல்ல பொண்ணு கிடைக்கும் அது முன்னாடி சொல்லிட்டு போயிருக்கலாமே. இவ்வளவு தூரம் 4 வருஷம் அடைய வச்சு நான் பின்னாடி வந்து நீ தான் என் உலகம்னு சொல்லிட்டு போவேன், நீ இன்னொருத்தன் வந்தோடனே நீ போயிருவ. 1,00,000 சம்பளம் வாங்கினா பின்னாடி போயிருவேன். அப்ப நான் வந்து கேனையன் இருக்கேன். நான் வந்து எல்லா பெண்களையும் சொல்லல, குறிப்பிட்டு நிறைய பேர் இருக்காங்க. கேமரா முன்னாடி மட்டும் நான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கு முன்னாடி நான் வந்து எதிர்பார்க்க மாட்டேன், எனக்கு சேலரியோட பிரச்சனை இல்லைங்க, பையனை தங்கமா தாங்க, வேலைக்கே போவேன், நான் என்னை பார்த்துக்கிட்டா மட்டும் போதும்னு சொல்லிட்டு பொய் சொல்லிட்டு திரியுறது. ஆனா ஃபேக்ட் என்னன்னா அவங்களோட முகமே வேற. நான் வந்து பசங்களும் இருக்காங்க, பசங்கள்ல வந்து எல்லாருமே வந்து ஒழுக்கமா கேட்டா கிடையாது, அவங்களும் வந்து கொஞ்சம் தப்பா நடந்துக்கிறாங்க. ஆனா காமனா எல்லாரும் ஃபேஸ் பண்ற ப்ராப்ளம் இதுதான். தயவு செஞ்சு இப்படிலாம் பண்ணாதீங்க. உங்களுக்கு பிடிக்கலையா லவ் பண்ணும்போது சொல்லிடுங்க, இல்ல மேரேஜ் வரைக்கும் போறீங்களா தயவு செஞ்சு எதனாலும் ஓப்பனா சொல்லுங்க, அப்புறம் நீங்க தான் கஷ்டப்பட போறீங்க லைஃப் லாங். ஸோ கொஞ்சம் பார்த்து ஹேண்டில் பண்ணுங்க பசங்க லைஃப், ஈவன் பொண்ணுங்க லைஃப் இதுல கலந்துருக்கு, ஓகேவா? ரொம்ப சேஃபா இருங்க. அண்ட் நான் பேசுற விஷயம் நிறைய பேர் கேட்பீங்களா பூமர் மாதிரி பேசுற அப்படின்னு, பூமர்லாம் இல்லடா, இது வந்து உண்மை, வேற ஒன்றும் பேசுறதுக்கு இல்லை. ரொம்ப ஒரு மாதிரி அதை பார்த்ததுலேருந்து ஒரு மாதிரி இருக்கு. அண்ட் அவ்வளோதான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.